ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஹிந்தியில் நாம் அன்றாடம் பேச பயன்படக்கூடிய சில முக்கியமான வாக்கிய அமைப்புகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக என் வீடு. என் வீடுங்கிறது ஹிந்தியில் மேரா கர், மேரா கர் அப்படின்னு வரும். இது என் வீடு. இது என் வீடுன்னு ஹிந்தியில சொல்றதுக்கு ये मेरा घर है, ये मेरा घर है. இந்த வாக்கியத்துல ஏ என்பது தமிழ்ல இது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஹிந்தியில ஏன்னு சொல்லி வரும். என் வீடுனா மேரா கர்னு பார்த்தோம். இது என் வீடுன்னு சொல்லக்குள்ள ஏ மேரா கர் ஹே, அந்த ஹேங்கிற வார்த்தை இந்த என் வீடுங்கிறத இந்த மாதிரி நம்ம வாக்கியத்தில் பயன்படுத்தக்குள்ள ஹிந்தியில சேர்த்துக்க வேண்டிய வார்த்தை. ஸோ ஏ மேரா கர்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏ மேரா கர் ஹே அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது என் வீட்டில். என் வீட்டில்ங்கிறது ஹிந்தியில மேரே கர் மே அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் இல் வருது இல்லைங்களா, அதுக்குத்தான் நம்ம இந்த மே அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். ஸோ என் வீட்டில் அப்படிங்கிறது மேரே கர்மே அப்படின்னு சொல்லி வரும். அது என் வீட்டில் இருக்கிறது. இதை எப்படி சொல்றதுன்னா, ஓ மேரே கர் மே ஹே அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓ அப்படின்னா அதுங்கிறது, மேரே கர் மே ஹே அப்படின்னா என் வீட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். மேரே கர்மேனா என் வீட்டில்னு பார்த்தோம். அது என் வீட்டில் இருக்கிறதுக்கு ஓ மேரே கர்மே ஹே அப்படின்னு சொல்லி சொல்லணும். இங்க ஹே அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வார்த்தை. என் வீட்டுக்கு. என் வீட்டுக்கு அப்படிங்கிறத ஹிந்தியில மேரே கர் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சார் அது மேரே கர்னு மட்டும்தான் வருது, அந்த இக்குக்கு எதுவும் வரலையே அப்படின்னா, ஏற்கனவே கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இக்கு அப்படின்னு வரக்கூடியது தமிழ்ல இக்குன்னு வரக்கூடியது ஹிந்தியில கோ அப்படின்னு சொல்லி வரும். அதே சமயத்துல அக்ரிணை, வீடுங்கிறது அக்ரிணை, ஓகேங்களா. உயிருள்ள பொருட்களை உயர்திணையும்போ, உயிரற்றவைகளை அக்ரிணை அப்படிம்போம். ஸோ அதுல இந்த வீடு அப்படிங்கிறது அக்ரிணை வகையை சேர்ந்ததுனால அதுக்கு நம்ம வீட்டுக்கு அந்த இக்கு வந்தா அதுக்கு தனியா கோங்கிறத சேர்க்க கூடாது. ஜஸ்ட் மேரே கர்னு சொன்னா போதுமானது. இந்த கோங்கிறத உயர்திணைக்கு மட்டும்தான் சேர்க்கணும். என் வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறது ஹிந்தியில மேரே கர் ஆவோ அப்படின்னு சொல்லி வரும். மேரே கர் ஆவோ அப்படின்னா என் வீட்டுக்கு வாங்க என்று அர்த்தம். என் வீட்டில் இருந்து. என் வீட்டில் இருந்து இத ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில சே அப்படிங்கிறது. என் வீட்டில் இருந்து அப்படின்னா மேரே கர் சே, மேரே கர் சேன்னு சொல்லி சொல்லணும். என் வீட்டில் இருந்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில மேரே கர் சே ஜாயியே அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர் சேனா என் வீட்டில் இருந்து, போங்கிறதுக்கு ஜாயியே அப்படிங்கிற வார்த்தை. என் வீட்டில் இருந்து போங்க, மேரே கர் சே ஜாயியே. என் வீடு வரை. என் வீடு வரை, இந்த வரை அப்படிங்கிறது ஹிந்தியில தக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என் வீடு வரை அப்படிங்கிறத மேரே கர் தக் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர் தக் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர் தக்னா என் வீடு வரை என்று அர்த்தம். என் வீடு வரை வாங்க. என் வீடு வரை வாங்குங்கிறத ஹிந்தியில
மேரே கர் தக் ஆயியே அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர் தக் ஆயியே அப்படின்னா என் வீடு வரை வாங்க என்று அர்த்தம். என் வீட்டுக்காக, என் வீட்டுக்காக. இந்த காக அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில கேலியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். மேரே கர்கே லியே அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர்கே லியே அப்படின்னா என் வீட்டுக்காக என்று அர்த்தம். என் வீட்டுக்காக வாங்கினான், என் வீட்டுக்காக வாங்கினான். இத மேரே கர்கே லியே கரிதா அப்படின்னு சொல்லி சொல்லணும். என் வீட்டுக்காக வாங்கினான்ங்கிறது மேரே கர்கே லியே கரிதா அப்படின்னு சொல்லி சொல்லணும். என் வீட்டுக்குள், என் வீட்டுக்குள். அந்த வீட்டுக்குள் அர்த்தம் வீட்டின் உள்ளே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? உள்ளே அப்படிங்கிறதுக்கு அந்தர் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில பயன்படுத்துவோம். இப்ப என் வீட்டுக்குள்ங்கிறத சொல்றதுக்கு மேரே கர்கே அந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர்கே அந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். என் வீட்டுக்குள் உட்காருங்க, அது என் வீட்டுக்குள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இத ஹிந்தியில மேரே கர்கே அந்தர் பைட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர்கே அந்தர் பைட்டியே அப்படின்னு சொன்னா என் வீட்டுக்குள் உட்காருங்க, அதாவது என் வீட்டு உள்ளார உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. என் வீட்டின் வெளியே, என் வீட்டின் வெளியே. இந்த வெளியே அப்படிங்கிறதுக்கு பாகர் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில். என் வீட்டின் வெளியே அப்படின்னா ஹிந்தியில மேரே கர்கே பாகர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர்கே பாகர் அப்படின்னா என் வீட்டின் வெளியே என்று அர்த்தம். என் வீட்டின் வெளியே பாருங்க, என் வீட்டின் வெளியே பாருங்க. இத ஹிந்தியில மேரே கர்கே பாகர் தேக்கியே அப்படின்னு சொல்லணும். மேரே கர்கே பாகர்னா என் வீட்டின் வெளியே, பாருங்கன்னா தேக்கியே அப்படின்னு சொல்லி வரும். என் வீட்டின் எதிரே, என் வீட்டின் எதிரே அல்லது என் வீட்டின் முன்னாடி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆங்கிலத்துல ஆப்போசிட் டு அப்படி இல்லைன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஹிந்தியில சாம்னே அப்படிங்கிற வார்த்தை. அப்ப என் வீட்டின் எதிரே அல்லது என் வீட்டின் முன்னாடின்னு சொல்றதுக்கு மேரே கர்கே சாம்னே அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேரே கர்கே சாம்னே அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.